இன்றைய இந்த கூட்டத்தொடரானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடராக பார்க்கப்படுகிறது. ஆளுநர் உரையோடும் இந்த கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடருடைய நிகழ்வுகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். 4 ஆண்டுகளுக்கு பிறகாக ஆளுநர் இன்று தனது உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற கேள்வி என்பது பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடரின் முதல் நாள் ஆளுநர் உரையோடு இன்று காலை சரியாக 10 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர் உரையோடு நடைபெறக்கூடிய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடராக இந்த கூட்டத்தொடர் பார்க்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்று ஆளுநர் தனது உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளாக ஆளுநர் தனது உரையை முழுமையாக வாசிக்கவில்லை. ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வருவார், தனது உரையை வாசிக்காமலேயே பாதியிலேயே சென்ற நிகழ்வுதான் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. தமிழ்தாய் வாழ்த்து, அதே போல தேசிய கீதம் முதலில் வாசிக்க வேண்டும் என்ற முறையில்தான் ஆளுநர் தொடர்ச்சியாகவே வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைதான் தற்போது பின்பற்றப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று ஆளுநர் உரையோடு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சட்டப்பேரவை வளாகம் முழுவதுமாகவே காவல்துறை பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு ஆளுநர் வருவதற்கு முன்னதாகவே அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆளுநர் வருகை தரக்கூடிய அந்த வழியில் சிவப்பு கம்பளம் என்பது விரிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் கொடுத்து வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறை மரியாதையும் ஆளுநர் உள்ளே வரும் பொழுது அவருக்கான அந்த மரியாதை என்பது வழங்கப்பட இருப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஆளுநர் உரையை முதலாவதாக சட்டப்பேரவை தொடங்கியதும் ஆளுநர் உரை வாசிப்பார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் வாசிப்பார். அதற்கு பிறகாக சபாநாயகர் தலைமையில் அலுவல் ஆய்வு கூட்டம் என்பது நடைபெறும். இதுதான் சட்டப்பேரவையின் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் முதல் நாள் கூட்டத்தொடர் இன்று நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகாக முதலாவதாக கூட இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது பரபரப்பான அரசியல் சூழலுக்கு நடுவே தான் நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்கள், அதே போல பாலியல் வன்கொடுமை, மின்வெட்டுகள் உள்ளிட்டவை தொடர்ச்சியாகவே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் இதனை கையில் எடுத்து முதல் நாளான இன்றிலேயே அதன் தொடர்பாக குரல் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக சட்டப்பேரவையில் இதற்கு முன்பு ஆளுநர் உரையின் பொழுது முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இறுதியாக தான் தேசிய கீதம் என்பது இசைக்கப்படும். ஆனால் ஆளுநர் தொடர்ந்து தேசிய கீதத்தை முதலில் இசைக்க வேண்டும் என்று கடந்த 4 ஆண்டுகளாக புறக்கணித்த நிலையில் இந்த புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு என்ன நடைமுறையை பின்பற்ற இருக்கிறது என்பது குறித்தான கேள்வி என்பது ஏற்கனவே எழப்பட்டிருந்தது. அந்த கேள்விக்கான பதில்தான் சபாநாயகர் இதுவரையிலும் பின்பற்றப்பட்ட நடைமுறையே பின்பற்றப்படும் என்று தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக தான் இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் தனது உரையை முழுமையாக வாசிப்பாரா என்ற கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்த பிறகு 3 நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஏற்கனவே முதலமைச்சர் பொறுப்பேற்பு, அதே போல அமைச்சர்கள் பொறுப்பேற்பு, சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு உள்ளிட்டவை 3 நாள் கூட்டத்தொடராக நடைபெற்றிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 17வது சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டத்தொடர் என்பது தற்பொழுது ஆளுநர் உரையோடு இன்று தொடங்க இருக்கிறது. ஆளுநர் உரை என்பது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த ஆளுநர் உரையை முழுமையாக வாசித்தால் அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெறும். ஏற்கனவே பின்பற்றப்பட்ட நடைமுறையை பின்பற்றினால் எதிர்க்கட்சிகள் அமைதியாக ஆளுநர் உரையை இருந்து கேட்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை, தேசிய கீதம் என்பது முதலில் வாசிக்கப்பட்டால் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்து இதற்காக எதிர்ப்பு குரல் எழுப்பவும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இன்றே கேள்வி எழுப்பதற்கு தயாராக இருக்கும்படி ஏற்கனவே திமுக தலைவர் அறிவுறுத்தி இருந்தார் நேற்று நடைபெற்றிருந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில். இது தொடர்பாக தான் தவேக ஆட்சியில் அமைந்த பிறகாக தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய குற்ற சம்பவங்கள், அதே போல பாலியல் வன்கொடுமை விவகாரங்கள், மேலும் குதிரை பேரம், மின்தடை, சட்ட ஒழுங்கு பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இன்று கேள்வி எழுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளுநர் உரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்றத்தில் இன்று
இன்று முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகாக முதல் முறையாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய ஆளுநர் இந்த நடைமுறைக்கு ஒத்து வருவாரா என்ற கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த ஆளுநர் RN ரவி இந்த நடைமுறைக்கு ஒத்து வராமல் தான் கடந்த 4 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாகவே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறி இருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் பல்வேறு சர்ச்சைகள் என்பது எழுந்திருந்தது. இதற்கு முன்பு பதவியேற்பு விழாவிலும் கூட ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் கலந்து கொள்ளும் பொழுது முதலாவதாக வந்தே மாதரம், அதே போல தேசிய கீதம், அதன் தொடர்ச்சியாக தான் 3ஆவதாக தமிழ்தாய் வாழ்த்து என்பது இசைக்கப்பட்டிருந்தது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தெரிவித்திருந்தது ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வில் அவர்கள் நடைமுறையை பின்பற்றியதால் தான் இந்த தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக இசைக்கப்பட்டது. இது தமிழ்நாடு அரசு ஒருங்கிணைக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பதால் என்ன நடைமுறையை இவர்கள் பின்பற்ற இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறு பரபரப்பான விஷயங்கள் என்பது இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரும் போது ஆளுநர் உரையோடு தொடங்கும். அந்த வகையில் இன்று மரபோடு பின்பற்ற வேண்டும் என்பதற்காக ஆளுநர் உரை என்பது நடைபெற இருக்கிறது. பேரவை மரபின்படி ஆளுநர் உரையை தொடங்குவதற்கு முன்பதாக தான் தமிழ்தாய் இசைக்கப்படும். அதே போல இன்றும் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்படுமா என்பது தொடர்பான கேள்விகள் என்பது எழுந்திருக்கிறது. ஆளுநர் உரையில் புதிய அரசின் தொலைநோக்கு திட்டங்கள், அதே போல வளர்ச்சி திட்ட பணிகள், கொள்கைகள், செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் குறித்தான அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய சட்டப்பேரவை நிகழ்வு நிறைவு பெற்ற பிறகாக அலுவலாய்வு கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த அலுவலாய்வு கூட்டத்தில் எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை என்பது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பட்ஜெட் கூட்டத்தொடர், அதே போல தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதங்களும் இந்த தொடர்ச்சியாகவே நடைபெறுமா என்பது தொடர்பாகவும் கேள்விகள் என்பது எழுந்திருக்கிறது. இந்த அலுவலாய்வு கூட்டத்தில் அனைத்து முடிவுகளும் எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் பரபரப்பான அரசியல் சூழலில் சட்டப்பேரவை முழுவதுமாகவே காவல்துறை பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியாக 10 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் தனது ஆளுநர் மாளிகையிலிருந்து 9:35 மணிக்கு புறப்பட இருக்கிறார். சரியாக 9:45 மணிக்கு சட்டப்பேரவைக்கு வர இருக்கிறார். சட்டப்பேரவை வளாகத்தில் குறிப்பாக அவருக்கான அந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்பது வழங்கப்பட இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவருக்கு கொடுத்து வரவேற்று சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய அவைக்கு கூட்டி சென்று அமர வைக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரை என்பது நடைபெற இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ஆளுநர் உரைக்கு பிறகாக ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் வாசிப்பார். அதற்கு தொடர்பாக இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நிறைவேறும். இதற்கு பிறகாக தான் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு ஆளுநர் உரையின் மீதான விவாதங்கள் என்பது நடைபெறும். அந்த உரையின் மீதான விவாதங்களுக்கு பிறகாக மானிய கோரிக்கை, அதே போல பட்ஜெட் என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அலுவலாய்வு கூட்டத்தில் எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது, முழு பட்ஜெட்டாகவே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுமா என்பது தொடர்பான கேள்விகளும் அலுவலாய்வு கூட்டத்தின் மூலமாக தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது, கடன் எவ்வளவு பெறப்பட்டிருந்தது உள்ளிட்டவை தொடர்பாக வெள்ளை அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இதன் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு என்ன அடுத்த கட்ட முடிவு எடுக்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அலுவலாய்வு கூட்டம் கூடி முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, சென்ற முறை ஆளும் கட்சியாக இருந்த திமுக இந்த முறை எதிர்க்கட்சியாக இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் அதிமுக யார் அந்த சார் போன்ற பல்வேறு பேட்ஜ்களை அணிந்து எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்காக சட்டமன்றம் வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் திமுக இன்று ஏதேனும் ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கான ஒரு வழிமுறைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக பாலியல் வன்கொடுமை வழக்கு, அதே போல் ஸ்ரீவைகுண்ட விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக தொடர்ச்சியாகவே திமுக தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் இது தொடர்பாக கேள்வி எழுப்பும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட பெண் மேலிடம் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பான புகார்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் தொடர்ச்சியாகவே யார் அந்த மேலிடம் என்ற கேள்விக்குறியோடு தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பி வருகிறார். அந்த வகையில் இன்று முதல் நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் திமுக ஏற்கனவே எதிர்க்கட்சியாக முன்னின்று பல்வேறு பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. மேலும் யார் அந்த மேலிடம் என்பது தொடர்பான கேள்விகளும் இன்று எழுப்புவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளுநர் உரையில் ஏதேனும் குறிப்பாக அந்த தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் நிகழ்ந்தால் உடனடியாக சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்யவும் திமுக திட்டமிட்டிருக்கிறது. அல்லது ஆளுநர் உரைக்கு பிறகாக
தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புவதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய 2 நாள் விவாதத்திலும் ஆளுநர் உரையின் மீதான விவாதத்திலும் எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டும் என்று நேற்று நடைபெற்றிருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திமுக தலைவர் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நிகழ்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்ப வேண்டும், அதற்கான பதிலை பெற வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவரும் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் எழுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்றைய பொறுத்தவரையிலும் ஆளுநர் உரை என்பதுதான் நடைபெற வேண்டும். ஆளுநர் உரைக்கு பிறகாக இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நாளைக்கு நடைபெறும் என்பதற்காக ஒத்திவைக்கப்படும். அது தொடர்பாக அலுவல் ஆய்வு கூட்டத்தில் எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடைபெறும் என்பது தொடர்பாக செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெறும். அதற்கு பிறகாக தான் எத்தனை நாட்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும், அதேபோல் விவாதங்கள் எவ்வளவு நாட்கள் நடைபெறும் என்பது தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்ட பிறகுதான் அடுத்த நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தான் ஆளுநர் மீதான உரையின் போது எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவும் கடுமையான கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்காகவும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இன்று திமுக அதிமுக இரண்டுமே தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கான அந்த எதிர்ப்பு வலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளுநர் உரைக்கு முன்பா அல்லது ஆளுநர் உரைக்கு பிறகாக இந்த எதிர்ப்புகள் என்பது கிளம்புமா என்பது தொடர்பான கேள்விகள் தான் எழுந்திருக்கிறது. ஆனால் ஆளுநர் உரையின் பொழுது குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்துக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்றால் இது உடனடியாக எதிர்க்கட்சிகள் இதற்காக குரல் கொடுப்பதற்காக வேண்டும் என்றுதான் ஏற்கனவே சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அதே போல திமுக தலைவர் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த அந்த பதவியேற்பு விழாவிற்கு பிறகாகவும் கூட தொடர்ச்சியாகவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இசைப்பட்டது தொடர்பாக எதிர்ப்புகள் என்பது கேள்விக்குறியாக எழுந்திருந்தது. இந்த நிலையில் இன்று தமிழ்தாய் வாழ்த்து முதலாவதாக பாடப்பட்ட பிறகு தேசிய கீதம் முடிந்த பிறகு பாடப்படுமா என்பது தொடர்பான கேள்விகள் தான் எழுந்திருக்கிறது. இன்று ஆளுநர் உரை மீதான அந்த எப்போது நடைபெறும், அதே போது முழுமையாக அவர் வாசிப்பாரா என்ற கேள்விக்குறிதான் எழுந்திருக்கிறது. ஆளுநர் முழுமையாக தனது உரையை வாசித்து சென்றால் அதற்கு பிறகாக எதிர்க்கட்சிகள் எதிர்ப்புகளை தெரிவிக்கும், அல்லது ஆளுநர் தனது உரையை வாசிக்காமலேயே சென்றால் தொடர்ச்சியாகவே எதிர்க்கட்சிகள் தனது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக திட்டமும் விட்டிருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆளுநர் உரை எப்படி இருக்கும், எதிர்க்கட்சியில் என்னென்ன பிரச்சனை கிளப்ப உள்ளார்கள், இப்படி பரபரப்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட உள்ளது. தற்போதைய தகவலை வழங்கியமைக்கு நன்றி செலினா.